நேஷ்னல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் ஆயுஷ் கான்க்ளேவ். ஸோ ஜான்வரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட், பாபுஜி மெமோரியல் ஆசிரம், மணப்பாக்கத்தில் எல்லாருமே வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும். திட்டவட்டமான ஒரு அத்துமீறல், யுஎனோட சார்ட்டருக்கு எதிரான ஒரு செயல். யார் கேப்பா? வெனிசுலா விட்டு எல்லாம் போயிடுச்சு, அமெரிக்காவோட மொத்த ராணுவம் எல்லாமே வெளியே கிளம்பிட்டாங்க. நாங்கள் வெனிசுலாவை காப்பாத்திய தீர்வோம். எதுக்கு காப்பாத்துவ? யார காப்பாத்துவ? இல்லாத அமெரிக்காவுக்கு எதிராக நீ என்ன சண்டை போடுவ? அங்க அமெரிக்கா ட்ரூப்ஸ் இருந்தா தானே நீ சண்டை போடுறதுக்கு. யாருமே இல்லை. யார் பார்த்து நீ துப்பாக்கி சூடு நடத்த போற? வெனிசுலாவோட மொத்த பொருளாதாரம் இன்று $82.5 பில்லியன், $83 பில்லியன் மொத்த ஜிடிபி. கடன் எவ்வளவு தெரியுமா? $170 பில்லியன். திறமைத்தன்மை இல்லாத அரசுகளை உருவாக்க முடியும், ஆனால் ஆட்சியாளர்களை இது போன்று குண்டுகட்டாக கைது செய்து அவர்கள் நாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு போர் கைதிகளாகவோ இல்லை அவர்கள் போதை மருந்து கடத்தல் ஆசாமிகளாகவோ சித்தரிக்க முடியாது. நெறியற்ற ஆட்சியாளர்கள் இருக்கும் நாட்டில் தான் அமெரிக்கா இது போன்ற சித்து வேலைகளில் ஈடுபடுமே தவிர்த்து, ஜனநாயகம் எங்கெல்லாம் தலைத்து நிற்கிறதோ அங்கே போய் வாலாட்ட மாட்டார். இன்னைக்கு பிரேசிலோட ஜனாதிபதி லூலா, அவருக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கு. நான் உலகம் ஃபுல்லா எங்க வேணாலும் அத்துமீறி நுழைவேன், ஆனா என்னோட ஏரியால நீ நுழையக்கூடாது. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். பெனின்சுலாவோட பிரசிடென்ட் அரெஸ்ட் பண்ணி ஒரு 2-3 days ஆயிடுச்சு. இப்போ அவர் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைலாம் நிறைய பக்கம் இருந்து வர ஆரம்பிக்குது. ஏன் நார்த் கொரியாவோட பிரசிடென்ட்லாம் தேர்ட் வேர்ல்டு வரை வந்துன்ற மாதிரி எல்லாம் மிரட்ட ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா இதுல முக்கியமா பாதிக்கப்படுற யாருன்னு பாத்தீங்கன்னா சைனா தான். ஏன்னா அங்கதான் அவங்க தான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க, அவங்க நிறைய ஆயில் சப்ளை எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இதோட சைனாவோட ரியாக்ஷன் தான் என்னவா நினைக்கிறாங்க? சைனா இஸ் இன் ஸ்டேட் ஆஃப் ஷாக். போச்சே போட்ட பணம் போச்சேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. எங்கெல்லாம் சைனா பணம் போடுதோ அங்கெல்லாம் சைனா லாக் ஆகி நிக்குது. உதாரணத்துக்கு முதல்ல ஈரான்ல அவங்க பணம் போட்டிருந்தாங்க. ஈரான் மேல எம்பார்கோ எடுத்துட்டு வந்துட்டு இப்போ ஈரான்லயே ஒரு கிளர்ச்சி வெடிக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டு, ஸோ சைனாவோட ஆயில் சப்ளை அங்க பாதிக்கப்பட போகுது. அடுத்து சைனா வெனிசுவேலால $10-15 பில்லியன் அளவுக்கு பணம் போட்டிருந்தாங்க. இப்போ அது லாக் ஆகி நிக்குது. ரெண்டாவது, சைனாவோட போர் உபகரணங்கள், குறிப்பிட்டு சொல்லணும்டான்னா அவங்களோட JY சீரீஸ் ரேடார்ஸும் HQ சீரீஸ் HQ9-12 மெசைல்ஸையும் கொடுத்திருந்தாங்க. ஆன்டி பெலாஸ்டிக் மெசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை கொடுத்திருந்தாங்க. இதே மெசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் பாகிஸ்தானும் ஆபரேஷன் சிந்தூர் அப்போ யூஸ் பண்ணிச்சு. அப்பயும் நம்ம உள்ள நுழைஞ்சதுன்னு தெரியல, அடிச்சதுன்னு தெரியல, தூங்கிட்டு இருந்தது. இப்பயும் தூங்கிட்டு இருந்தது. நீண்ட நிதிரையில் இருக்கும் சைனீஸ் மெசைல் சிஸ்டம்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு வச்சா நல்லா இருக்கும். பேசாம சைனா மெசைலுக்கெல்லாம் கும்பகர்ணான்னு பேர் வைக்கலாம். HQ, JY, ஜாங்கு, போங்கு இப்படின்னு வைக்கிறதுக்கு பதிலா கும்பகரன் அப்படின்னு வச்சா கரெக்டா இருக்கும். அட்லீஸ்ட் கும்பகரனாவது 6 மாசத்துக்கு ஒருக்கா முழிச்சுக்கிறது, 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி 6 மாசம் சாப்பிடுறது, 6 மாசம் தூங்குறதுன்னு இருந்தது. சைனா அது எப்ப முழிக்குன்னே தெரியல. இதுல வேற வெனிசுவேலா வேற அதை நம்பி எண்ணெயெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுவும் எவ்வளோ, அவங்க உற்பத்தி திறன் 9 லட்சம் பேரல் அப்படின்னா அதுல கிட்டத்தட்ட 7.6 லட்சம் பேரல் சைனாக்கே கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ரெண்டாவது, நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இன்னொன்னு என்னன்னா, 1920 முதல் 76 வரை அதிகமா US நாட்டை சேர்ந்த மக்கள் எங்க வேலை பார்த்தாங்க தெரியுமா? வெளிநாடுகள்ல. எல்லாரும் யூஎஸ்க்கு வேலைக்கு போவாங்க. ஆனா யூஎஸ்காரன் ஒரு நாட்டுக்கு வேலை போன நாடு என்ன தெரியுமா? வெனிசுவேலா. செவரான், எக்ஸான், குவாண்டகோ பிலிப்ஸ் இது போன்ற எண்ணெய் நிறுவனங்கள் எல்லாமே வெனிசுவேலால ஆயில் வெல்ஸ் அமைச்சு எண்ணெயை எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா வெனிசுவேலாக்கு இல்லாத ஒண்ணு சுத்திகரிப்பு ஆலைகள். அந்த ஆலைகள் இல்லாதனால அந்த எண்ணெயை எடுத்து அமெரிக்கா காமிச்சு அதை சுத்திகரிச்சு அதை எக்ஸானும் சேவரானும் வித்துட்டு இருந்தாங்க. 76ல அது மாறிச்சு. அமெரிக்கர்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர். 2007ல மொத்த எண்ணெயே கிணறுகளே தேசியமயமாக்கப்பட்டது, எண்ணெய் எடுக்கிறது. அப்ப கூட செவரானோட இன்வெஸ்ட்மெண்ட் அங்க இருந்தது. அது இல்லாம அமெரிக்கால வெனிசுவேலாவோட இங்க நயாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா, பெட்ரோல் பங்க். அதே மாதிரி சிட்கோ அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்க்ஸ் வெனிசுவேலாவின் எண்ணெய் நிறுவனங்களை அதோட குழுமம், அந்த குழுமத்தை சேர்ந்த பெட்ரோல் பங்க்ஸ் தான் இந்த சிட்கோ பெட்ரோல் பம்ப்ஸ் யூஎஸ்ல இருந்தது. அதுவும் லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு. இது இல்லாம கிட்டத்தட்ட வெனிசுவேலால எண்ணெய் கட்டமைப்பே, எடுக்கக்கூடிய எண்ணெயை சுத்திகரிக்கக்கூடிய தன்மையும் இல்ல,
எண்ணெயை கீழே இருந்து எடுக்கக்கூடிய தன்மையும் இல்லாம, பிகாஸ் அங்க இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பமே வந்து பழுதடைஞ்சிருச்சு. அதை புனர்ப்பிக்கும் பணியில வந்து ஸ்ரத்தை காட்டவில்லை வெனிசுவேலா. அதுக்கு 2007 முதல் ஹூகோ சாவேஸ் வந்து தேசியமயமாக்குனதுக்கு முன்னாடியில இருந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியா டெக்னாலஜிக்கலி அந்த மொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே வந்து பழுதடைய ஆரம்பிச்சிருச்சு. அதை மேம்படுத்துறதுக்கு பணம் இல்லை. 2017 அவங்க எண்ணெய் மேல வாங்கின பாண்ட்ஸ், ஆயில் பாண்ட்ஸ் அப்படின்வாங்க, அதுவே காலாவதி ஆயிடுச்சு. அதை திருப்பி கொடுக்க முடியல பணத்தை. கம்யூனிஸ்ட் ஆட்சி செய்யும் திறன் எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும். அது திருப்பி கொடுக்க முடியல. இதுல லாஸ் ஆனது வந்து வெனிசுவேலா மாத்திரம் இல்ல, அதுல பணம் போட்ட பெரிய முதலாளிகள். இன்னைக்கு முடரோட ஆட்சி மாற்றம் நடந்த பிற்பாடு செவ்ரானும் எக்ஸானுக்கும் 6%, 3% அவங்களோட பங்கு உயர்ந்திருக்கிறது பங்கு சந்தையில. ஆனா பிரெண்ட் ஆயிலோட பிரைஸ் எவ்வளவு உயர்ந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பெருசா ஒன்னும் உயரல. $61 இன்னும் இன்னைக்கு விக்குது. க்ரூட் பர்சன்டேஜ் வைஸ் ஆயில் ஷேர்ஸ் எவ்வளவு உயர்ந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 0.04%. காரணம் என்னடான்னா மொத்த எண்ணெய் உற்பத்தியில, உலக உற்பத்தியில 1% தான் வெனிசுவேலாவோட உற்பத்தி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனா மொத்த வெனிசுவேலால எண்ணெய் வளம் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா $303 பில்லியன் அளவுக்கான எண்ணெய் வந்து வெனிசுவேலால இருக்கு. அதுதான் ட்ரம்ப் சொன்னது, இனிமேல் அங்கே இருக்கும் எண்ணெய் நிறுவனங்களை எண்ணெயை நாங்கள் உறிந்து உற்பத்தி செய்து அதை சுத்திகரித்து விற்க ஆரம்பிப்போம், வெனிசுவேலாவை நாங்கள் நடத்துவோம் அப்படின்ட்டு. சரி, இது வரைக்கும் நடந்த போர்கள் எல்லாமே, அது யுக்ரைன் போராகட்டும், இல்ல ஆப்கானிஸ்தான் மீதான போராகட்டும், இல்ல ஆபரேஷன் சிந்தூர்னு எடுத்துட்டு ஆபரேஷன் சிந்தூர் ஆகட்டும், வடகொரியா தென்கொரியாவுக்கு நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை ஆகட்டும், இது எல்லாமே வந்து ஒரு விதத்துல ஐடியாலஜிக்கல் போர்கள். ஐடியாலஜிக்கல்னா கோட்பாடு ரீதியாக சம்பந்தப்பட்ட போர்களா இருக்கு. ஆனா இப்போ வளங்களுக்கான போர்களா திரும்பி உலக போருக்கு முன்னாடி இருந்த ஒரு சூழ்நிலை, 2ஆம் உலக போருக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை திரும்ப உருவாயிட்டு இருக்கு. அது அமெரிக்காவுக்கு இப்போ வந்து புது உத்வேகம் எதுக்கு பிறந்திருக்குடான்னா, இது வரைக்கும் அவங்க வளங்களை வந்து கல்ஃப்ல சுரண்டலாம், மற்ற நாடுகளை சுரண்டலாம்னு பார்த்தாங்க. ஆனா அவங்க அடிமடியிலேயே சைனா கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சைல்ட்ல போய் பணத்தை போடுறது, பொலிவியால பணத்தை போடுறது, கொலம்பியால போய் பணத்தை போடுறது. அடுத்து கொலம்பியா தான் சொல்லி டார்கெட்னு சொல்லிட்டு அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். கொஸ்டவோ பியூர்டோ அவரை தான் நான் மாத்த போறேன்ட்டு. மார்க்கோ ரூபியோ வந்து குபா, அவங்க கியூபான்னு சொல்ல மாட்டாங்க, கூபால வந்து, ஏன்னா அவர் வந்து கூபாவில இருந்து வந்த அகதிகளுக்கு பிறந்தவர் தான் அவர், மார்க்கோ ரூபியோ. கூபால வந்து ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தே தீரும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. அது தானாக நிகழுமா இல்ல அமெரிக்காவால் நிகழ்த்தப்படுமா என்பதுதான் இப்போ கேள்வி. இன்னைக்கு பிரேசிலோட ஜனாதிபதி லூலா, அவருக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கு. ஏற்கனவே சொன்ன போல கொலம்பியாவோட அதிபருக்கு அச்சுறுத்தல் இருக்கு. மெக்சிகோட அதிபரை வந்து கிண்டல் அடிச்சிருக்காரு. கிளாடியா ஷெயின்பம் அப்படின்னு சொல்றவங்க தான் மெக்சிகோவோட அதிபர், ஒரு லேடி. அவங்க வந்து ஷீ இஸ் அ பூர் லேடி பட் குட் லேடி அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இவரோட உடம்பே கவலைக்கிடமா இருக்கு. கையில மேக்கப் எல்லாம் போட்டு வராரு, ஆஸ்பிரின் எடுக்கிறாரு. இவர் ஒழுங்கா டெசிஷன் எடுக்கிற தன்மை இருக்கா இல்லையான்றதே வந்து அமெரிக்கால வந்து நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இவரோட புது டாக்டரின், அத டொனால்ட்ரோ டாக்டரின் அப்படின்றாங்க. மன்ரோல இருந்து ரோவியும் டொனால்ட்ல இருந்து டொனால்டையும் எடுத்து டொனால்ட்ரோ டாக்டரின் அப்படின்னு சொல்லிட்டு புது வடிவம் கொடுத்திருக்காரு. நான் ஏற்கனவே சொன்னது போல மன்ரோ டாக்டரின் 1823 எடுத்துட்டு வந்த அந்த டாக்டரின் ஆனது முழுமை அடைந்து இன்று அது பரிணாம வளர்ச்சியை அடைந்துள்ளது. நான் உலகம் ஃபுல்லா எங்க வேணாலும் அத்துமீறி நுழைவேன், ஆனா என்னோட ஏரியால நீ நுழையக்கூடாது. இதுதான் டொனால்ட்ரோ டாக்டரின். யுக்ரைன்ல போயிட்டு வளங்களை நான் சுரண்ட முடியும், பங்களாதேஷ்ல வந்து மூக்க நுழைக்க முடியும், ஈரான்ல ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், சவுதி அரேபியா, கத்தார், குவைத் மற்ற நாடுகள்ல வந்து நான் தலையிட முடியும், ஆப்பிரிக்கால நான் தலையிடுவேன், இங்கெல்லாம் தலையிடுவேன். ஏன் நேட்டோவோட அங்கமான டென்மார்க்குக்கு சொந்தமான கிரீன்லாண்ட வந்து என்னோட பகுதின்னு சொல்லி நானே திட்டவட்டமா எனக்கு நானே அறிவிச்சுக்க முடியும். கிரீன்லாந்து என்பது உலகத்தின் மிகப்பெரிய தீவு, தெரியுமா உங்களுக்கு? அது டென்மார்க்குக்கு சொந்தமான தீவு, அட்டானமஸ் ரீஜன் அது. அந்த தீவை டென்மார்க் வந்து நேட்டோவின் அங்க நாடு. நேட்டோவின் அங்க நாட்டின் தீவையே வந்து, அது அங்கமாக இருக்கும் தீவையே வந்து நாங்க கைப்பற்ற போறோம் அப்படின்னா, நேட்டோவோட முதல் சட்டத்திலேயே என்ன இருக்குன்னா, ஆர்டிகல் 1லயே யாரும் நேட்டோ நாட்டை ஒரு நட்பு நாட்டை இன்னொரு வெளியாள் யார் அட்டாக் பண்ணாலும் அது மற்ற நட்பு நாடுகள் மீது நடந்த ஒரு தாக்குதலாகத்தான் கருதப்படும் அப்படின்ட்டு. சரி, நேட்டோக்குள்ள இருக்கிற நாடு இன்னொரு நாடு அடிச்சுக்கிச்சு, அப்ப நேட்டோ என்ன எங்க இருக்கு?
நேட்டோ இருக்காது அதுக்கப்புறம். ஒண்ணு ட்ரம்ப்புக்கு நேட்டோ வேணாம்னு நினைக்கிறாரா, இல்ல நேட்டோ நாடுகளை வந்து ஐரோப்பிய நாடுகள் வந்து வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியருக்குள்ள, அதாவது இப்ப இருக்கக்கூடிய அட்லாண்டிக் பசிபிக் கடலுக்கு ஒட்டி இருக்கும் வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, மத்திய அமெரிக்காக்குள்ள நுழைய விடக்கூடாதுன்னு பாக்குறாராம். கிரீன்லாண்ட்லயும் மிகப்பெரிய அளவில் கனிம வளங்கள் இருக்கிறது. கொலம்பியாவிலையும் தங்கமும் வெள்ளியும் கொட்டி கிடக்குது. அடுத்து பெருலையும் வந்து சைல்ட்லயும் பெருலையும் வந்து நிறைய லித்தியம் இருக்கு. சோ இது வளங்களுக்கான போரா மாறிட்டு வருது. நான் ஏன் வந்து மத்த நாடுகள் எல்லாம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மத்த நாடுகள் எல்லாம் வந்து போய் வளங்களுக்காக நான் தேடிட்டு உட்காந்துருக்கணும். இதோ என் கண்ணு கெட்ட தூரத்திலேயே இருக்கு வளங்கள். இத முதல்ல சுரண்டி எடுத்தா போதாதா? இதுதான் டு மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் நினைக்கிறேன். அதான அமெரிக்கா ட்ரம்ப் சொல்லிட்டு வந்தது, மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். மகா, MAGA, மகா. அந்த மகான்றது வந்து மேக் அமெரிக்கா கிரேட் அகைனா இல்ல டு டாப்புல் அதர் கண்ட்ரிஸ் கவர்மெண்ட்ஸ் அகைன் அப்படின்றதா தெரியல. ஆனா ஒண்ணு மொத்தத்துல என்ன புரியுதுன்னா, when China failed, Maduro jailed அப்படின்னு சொல்லுவாங்க இனிமேல் மக்கள். ஏன்னா சைனா கிட்ட இருந்து 10 to 15 பில்லியன் டாலர் அளவுக்கு கடன் வாங்கி இருந்தது வெனிசுலா. ரஷ்யா கிட்ட இருந்து கூட வாங்கியிருக்கு, 10 பில்லியன் டாலர் அளவுக்கு வாங்கியிருக்கு கடன். ஆனா சைனா கிட்ட இருந்து வாங்கின கடன் பெருங்கடன். அந்த கடன் வாங்கியிருக்கு. அதுக்கு அவங்க பதிலா என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அவங்களோட சால சிறந்த ஏவுகணைகளையும் ஆன்டி பெலாஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்களையும் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. அது எப்பயும் போல நீண்ட நித்திரையில் இருந்து இருக்கிறது. புஸ்வானா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஏந்திரிச்சு புஷ்ன்னு படுத்துக்கும். இது ஏந்திரிக்கவே இல்லையே, தூங்குனது மாதிரியே இல்ல இருக்கு. சோ இப்போ இதனால ட்ரம்ப்புக்கு சாதிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இதுல ஒண்ணு வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கக்கூடிய மொத்த அமெரிக்க கண்டத்துல யார் வல்லரசு என்ற ஒரு கேள்வி நிலவாம தன் இருப்பை அமெரிக்கா தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இனிமேல் அமெரிக்கா ஐரோப்பிய கண்டத்தை நோக்கி ஸ்ரத்தையை செலுத்துமா அல்லது அமெரிக்க கண்டத்தை நோக்கி தன் ஸ்ரத்தையை செலுத்துமா என்றால், திட்டவட்டமாக நமக்கு புரிவது என்னவென்றால், அமெரிக்கா வந்து அமெரிக்கா கண்டத்தை நோக்கி தான் தன் மொத்த கான்சென்ட்ரேஷனை இனிமேல் செலுத்த போகுது. அங்க ஆட்சி மாற்றங்கள் எடுத்துட்டு வர போகுது. அதுக்கண்டு மற்ற பகுதிகளை விட்டுறாது, அதிகம் இங்க கான்சென்ட்ரேட் பண்ணும். சோ இட் இஸ் ரீஓரியன்டிங். அதான் அதோட கண்ணோட்டத்தை சற்றே மாறுபட்ட நிலையில் ட்ரம்ப் வந்து அவரின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகள் என்னவென்று மறுபடியும் அதை பறைசாற்றுகிறார். அதை அழுத்தம் திருத்தமாக உலகத்துக்கு இன்னொரு முறை தெரிவிக்கிறார். அது நீட்சியாகத்தான் மொடோரோவை அகற்றுவது, புயூட்டோவை தூக்கி அடிப்பது, கூபாவில் ஆட்சி மாற்றம் நிகழ்த்துவது, மெக்சிகோவில் ராணுவத்தை அனுப்புவேன் என்பது, இதெல்லாம் அதோட நீட்சி தான். கிரீன்லாண்டை கைப்பற்ற நினைப்பது, இதெல்லாம் அதோட நீட்சி தான். சோ அமெரிக்காவோட ஃபாரின் பாலிசி, நேஷனல் செக்யூரிட்டி பாலிசி அண்ட் ஃபாரின் பாலிசி இப்பொழுது எனக்கு த்ரெட் வந்து கல்ஃப்ல இருந்து வரப்போகுது, பாகிஸ்தான்ல இருந்து வரப்போகுது, ஏன் சைனா கிட்ட இருந்து வரப்போகுது என்பது உண்மை. ஆனால் சைனா எங்கெல்லாம் முதலீடு பண்ணி இருக்கிறதோ செய்திருக்கிறதோ அங்கெல்லாம் இவர்கள் அந்த நாட்டின் ஆட்சி பீடத்தில் இருப்பவர்களே அகற்றினால் அப்ப சைனாவின் அதாவது வலிமை வெகுவாக குறையும் அப்படின்றது வந்து இப்போ அமெரிக்காவோட குறிக்கோளா இருக்கு. சார் ஒரு டவுட் இங்க வருது, என்ன அப்படின்னா, இப்போ சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆசியா அங்க இருக்குன்னு வச்சுக்கிடுங்க சார். இப்ப நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா சைனா வரும்போதே அப்பயே ஏன் அமெரிக்கா தடுக்கல? எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லாமே முடிஞ்ச பிற்காடு இப்ப நான் தூக்குறேன் பாடுறான்னு இப்ப தூக்குனா அதுல என்ன லாஜிக் இருக்கு? நல்ல கேள்வி. ஒபாமாவை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. ஓ, அவர் டைம் தானா? அவர்தான் சைனாவை வந்து உலகத்தின் உற்பத்தி நாடாக மாத்திய ஒரு மகான். இன்னைக்கு அமெரிக்காவுக்கு சைனா டஃப் கொடுக்குதுன்னா அதுக்கு ஃபவுண்டேஷன் போட்டு கொடுத்தது ஒபாமா தான். அவர் பீரியட்ல தான் வந்து அமெரிக்காவோட மொத்த உற்பத்தி திறனை வந்து கம்மியாக்கி வெறும் டெக்னாலஜிக்கல் கண்ட்ரி, டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன் பேஸ்ட் கண்ட்ரியா அமெரிக்காவை மாத்தி உற்பத்தி எல்லாம் தூக்கிட்டு போய் சைனா கையில கொடுத்தது. ஓகே, அதோட விளைவுகள் இன்று அமெரிக்கா மெதுவாக புரிந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கண்டு ட்ரம்ப் பண்றதை நான் வந்து நியாயப்படுத்த விரும்பல. இது திட்டவட்டமான ஒரு அத்துமீறல், யுஎனோட சார்ட்டருக்கு எதிரான ஒரு செயல். யார் கேப்பா? ஆர்டிகல் 2 செக்ஷன் 4 யுஎன்ல என்ன சொல்லுது? யுஎனோட அங்கீகாரத்துடன் ஒரு நாடு ஒரு தீவிரவாத செயலோ இல்ல மற்ற நாடுக்கு அச்சுறுத்தல் கொடுத்தால் யுஎனோட அங்கீகாரத்துடன் அந்த நாட்டின் மீது போர் தொடுக்கலாம், ஈராக் மேல தொடுத்த மாதிரி.
அதுவே கூட ஒரு பொய்யான தரவை வச்சுதான் அவங்க போர் பண்ணாங்க. அதை நீங்க மறந்துடக்கூடாது. அவங்க கிட்ட வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் எங்க வெப்பன்ஸ் ஆஃப் என்ன பொறுத்த வரைக்கும் ஜார்ஜ் புஷையும் டோனி பிளேரையும் இந்நேரத்துக்கு போர் குற்றவாளிகளாக அறிவித்து இந்நேரத்துக்கு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல அவங்களை நிறுத்தி இருக்கணும். ஏன்னா ஐசிஸ் என்று உருவானதுக்கு காரணமே புஷும் டோனி பிளேயரும் தான். சதாம் நல்லவரா கெட்டவரா அந்த நாட்டுக்கு விட்டு வேண்டும், இவர்கள் தீர்மானித்திருக்க கூடாது. நாயகன் படம் மாதிரி நல்லவரா கெட்டவரா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ யார் கேட்கறதுக்கு? நல்லவரா கெட்டவரா சொல்லுங்கன்னு அந்த நாட்டு மக்கள் கேட்கட்டும். இன்னைக்கு பெஷஸ்கியானுக்கு எதிராக ஈரான்ல மக்கள் போராட்டம் நடத்துறாங்க. இன்னைக்கு ஈரானோட இன்ஃபிளேஷன் 40% கூடி இருக்கு. அத்தியாவசிய பொருட்களே வாங்க முடியல. நம்மளோட இன்ஃபிளேஷன் எவ்வளவு தெரியுமா? 4.5. இதுக்கே பதிபோன்னு கத்துறோம். 4.5 இருந்தாலே நம்ம கத்துறோம். 40% யோசிச்சு பாருங்க. வீப்பிங் இன்ஃபிளேஷன் அப்படின்னுவாங்க. கேலப்பிங் இன்ஃபிளேஷன், குதிரை ஓடுற மாதிரி கேலப் ஆகுது அப்படியே. ஈரானியன் ரியாலுக்கு வேல்யூவே இல்லாம போயிட்டு இருக்கு டாலரோட கம்பேர் பண்ணா. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு தனிநபருக்கு $7 வரை ஒரு வாரத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க நினைக்கலாம் $7 என்னடா கிடைக்கும்னு சொல்லிட்டு. பட் ஈரானியர்களுக்கு அது மிகப்பெரிய தொகை, உரிமை தொகை. அப்படி சொன்னதாங்க நம்ம ஊர்ல புரியும். ஆமா சார், ஆமா. ஆட்சியாளர்கள் மக்களை வறுமையில் வாட்டி விட்டு அவர்களுக்கு ஏதோ ஒரு தொகை கொடுத்தால் அதன் பேர் தான் உரிமை தொகை. 40% இன்ஃபிளேஷனை ஏத்தி விட்டு நாட்டையே கடனாடி நாடா மாத்தி விட்டு எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வளர விடாம பார்த்துக்கிட்டு சும்மா இல்லாம மற்ற நாடுகள் எல்லாம் வம்புக்கு வடிச்சு சண்டை போட்டுக்கிட்டு ஒரு கிட்டத்தட்ட நான் சர்வாதிகாரியாக மாறுவேன்னு சொல்லிட்டு அங்க கிட்டத்தட்ட சர்வாதிகாரி ஆட்சி முறையை தான் அங்க ஈரான்ல செயல்பட்டு இருக்கு. கமேனியோட ஆட்சி. சும்மா இல்லாம ஹமாஸுக்கு புகலிடம் கொடுத்தாங்க. இஸ்ரேல் அடின்னு அடிச்சு தம்சம் பண்ணிட்டான். ஹமாஸை தம்சம் பண்ணா நெக்ஸ்ட் ஈரான்ல பூந்து அடிச்சாங்க. லெபனான ஒழிச்சிட்டாங்க, ஹிஸ்புல்லாவை. இந்த பக்கம் சிரியா அழிஞ்சுது. இன்னைக்கு ஷியா கிரிசன்ட்னு ஒண்ணு காணாம போயிடுச்சு. சுன்னி கிரிசன்ட்டுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு ஷியா கிரிசன்ட்னு ஒண்ணு இருந்தது. இன்னைக்கு அது காணாம போயிடுச்சு. இப்போ ஈரானுக்கு என்ன இப்போ அவங்களோட நல்லுறவு கொண்ட அவர்களுடன் கலாச்சார ரீதியில் இல்லாட்டியும் மத ரீதியில் பற்று கொண்ட நாடுகள், அந்த அரசுகள் இன்று தவிடுபொடி ஆகிட்டு துண்ட கொத்தா மாட்டியிருக்காங்க ஈரான். இன்னைக்கு அந்த ஆட்சியாளர்களை அகற்ற வேண்டும். இது 2018 இதே ட்ரம்ப் இருந்த காலகட்டம் போது இதே மாதிரி ஒரு கிளர்ச்சி வெடிச்சது. ஆனா அப்ப சக்சஸ் ஆகல. ஏன்னா அப்ப சுத்தி இருந்த மத்த ஷியா கிரிசன்ட் நாடுகள் ஸ்ட்ராங்கா இருந்தது. இன்னைக்கு ஷியா கிரிசன்ட்ன்றதே இன்னைக்கு இல்லாம காணாம போயிடுச்சு. தனியா மாட்டியிருக்கு ஈரான். இப்ப இருக்கிற அரசாங்கம் ஆட்டம் கண்டுள்ளது. ஆனால் மக்கள் கிளர்ச்சி வெளிப்படையாக வெடித்து ரோடுகளில் மக்கள் இருக்கிறார்கள். இது மாதிரி ஒரு விஷயத்த அமெரிக்கா கையில் எடுத்திருந்தால் வெனிசுவேலால ஒருவேளை they would have succeeded. ஆனால் மொடரோவை பிடித்து கொண்டு போனதால் வெனிசுவேலாவில் ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறதா என்றால் நடந்திருக்கிறது. எப்படிப்பட்ட ஆட்சி மாற்றம்? ஜனாதிபதி கடத்தப்பட்டார், துணை ஜனாதிபதி ஜனாதிபதி ஆனார்கள். அமெரிக்கா ஆட்சி புரியும் என்றால் அமெரிக்காவோட ராணுவம் அந்த நாட்டில் இருக்கிறதா என்றால் இல்லை. சோ எப்படி ஆட்சி புரியுவீங்க? அப்படின்னா நீங்க சொல்ல வர்றது என்னடான்னா, டெல்சி ரோட்ரிகஸ் அந்த நாட்டின் துணை ஜனாதிபதி அமெரிக்காவுடன் இணக்கமான ஒரு சூழலை கடைபிடிப்பார். சோ இது எல்லாமே ஒரு ஸ்டேஜ் மேனேஜ்டா, அதாவது திட்டமிட்டு ஒரு புரிதலோட நடந்த ஒரு சம்பவமா தான் என்னால பார்க்க முடியுது. மிகப்பெரிய கிளர்ச்சி இல்ல வெனிசுவேலால. அமெரிக்க ராணுவம் தரையிறக்கப்படல. டெல்டா போர்ஸ் 150 நிமிடங்கள் மாத்திரம்தான் கரகாஸ்ல இருந்தாங்க மொடரோவை தூக்குறதுக்கு. அதுவும் தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வெனிசுலா விட்டு எல்லாம் போயிடுச்சு. அமெரிக்காவோட மொத்த ராணுவம் எல்லாமே வெளியே கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு அமைச்சர் லோபேஸ் நாங்கள் வெனிசுலாவை காப்பாத்திய தீர்வோம். எதுக்கு காப்பாத்துவே? யாரை காப்பாத்துவே? இல்லாத அமெரிக்காவுக்கு எதிராக நீ என்ன சண்டை போடுவ? அங்க அமெரிக்கா ட்ரூப்ஸ் இருந்தா தானே நீ சண்டை போடுறதுக்கு. யாருமே இல்லை. யார் பார்த்து நீ துப்பாக்கி சூட் நடத்த போற? சோ இன்னொரு தகவல் என்ன சொல்லுதுன்னா, மொடோரோட பேலஸ்குள்ளே அவரின் அதிகாரப்பூர்வமான ஜனாதிபதி தங்கும் மாளிகையிலேயே சில அமெரிக்க உளவாளிகள் இருந்ததாக கூறப்படுகிறது. அவர் டெய்லி என்ன செய்யறார், எங்க போறார், யாரை பாக்குறார், இதெல்லாம் டெய்லி பேசிஸ்ல இன்ஃபர்மேஷன் அமெரிக்காவுக்கு லீக் ஆயிட்டு இருக்கு. சிஏஏக்கு. சிஏஓட ஒரு குழு கரகாஸ்ல அங்க அவரை மானிட்டர் பண்ணிட்டு இருந்திருக்கு. இதுல வேற கடைசியா அமெரிக்கா டெசிஷன் எடுக்கும் போது நீங்க மறந்துடக்கூடாது, கடைசியா பார்த்து சைனாவோட தூதர்கள்
அதிகாரப்பூர்வமான சைனீஸ் என்வாய், பிரசிடென்டோட என்வாயை தான் கடைசியா மீட் பண்ண விடுறோம் கைதுக்கு முன்னாடி. உங்களுக்கு இன்னொன்னு ஒரு தரவு சொல்றேன். வெனிசுலாவோட மொத்த பொருளாதாரம் இன்று $82.5 பில்லியன், $83 பில்லியன் அவங்களோட மொத்த ஜிடிபி. கடன் எவ்வளவு தெரியுமா? $170 பில்லியன். 200%, 180% 200% கடன்ல இருக்காங்க. சோ இவ்வளவு கடன் இருக்கிற நாடு, அவங்களோட முக்கியமான உற்பத்தி திறனான எண்ணெயை வந்து முழு வீச்சில் அவர்களால் உற்பத்தி செய்ய முடியாத ஒரு நாடு, அங்கே மக்களை பொருளாதார வீழ்ச்சியில் அப்படியே அவங்கள வந்து எந்த ஒரு பொருளாதார டெவலப்மெண்ட், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இல்லாம வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருந்த நாடு. அந்த நாட்டின் ஆட்சி முறையும் வந்து ஏகாதிபத்திய ஆட்சி என்ற பாருங்க, சர்வாதிகாரி ஆட்சியாக இருக்கும் ஒரு நாடு. அதில் இது மாதிரி கிளர்ச்சி வெடித்திருக்க வேண்டுமா, மொடரோவை அகற்றி இருக்க வேண்டுமா என்றால் என் பதில் ஆமாம். ஆனால் அமெரிக்கா சென்று அதை செய்ய வேண்டுமா என்றால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இல்லை. அப்படின்னா இந்தியாவில கூட என்றாவது எப்பயாவது பல ஊழல்கள் செய்த அரசு எப்பயாவது ஒண்ணு வந்ததுன்னா, பார்லி ஜி, அந்த ஜி, இந்த ஜி ஊழல் ஏதாவது வந்ததுன்னா, அப்போ இவங்க அப்ப அமெரிக்கா அப்ப கூட வந்து உள்ள நுழைஞ்சு இங்க ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா? அப்கோர்ஸ் இந்தியா வந்து அவ்வளவு ஈஸி இல்ல ஆட்சி மாற்றங்களை இங்க ஏற்படுத்துவதற்கு. மிஞ்சி போனா கஷ்டப்பட்டு 300ல இருந்து 240க்கு தான் குறைக்க முடிஞ்சுது, பணம் போட்டு எல்லாம் பண்ணியும். ஏன்னா இங்க மக்கள் சக்தி வந்து அவ்வளவு ஈஸியா வந்து அமெரிக்காவால புரிஞ்சுக்கவும் முடியாது, இதை கட்டுப்படுத்தவும் முடியாது. பின்னிருந்து செயல்பட முடியும், ஆட்சிகளை கவிர்க்க முடியும், திறமைத்தன்மை இல்லாத அரசுகளை உருவாக்க முடியும். ஆனால் ஆட்சியாளர்களை இது போன்று குண்டுகட்டாக கைது செய்து அவர்கள் நாட்டுக்கு எடுத்து போயிட்டு போர் கைதிகளாகவோ இல்லை அவர்கள் போதை மருந்து கடத்தல் ஆசாமிகளாகவோ சித்திரிக்க முடியாது. ஒருவேளை பாகிஸ்தான்ல பண்ண முடியும், அங்க தூக்கிலே போட்டுருவாங்க. என்ன இருக்கு, பங்கர் முனீர் நெக்ஸ்ட் ஜனாதிபதினு சொல்லி அறிவிச்சாங்கன்னா ஷாபாஸ் ஷெரீஃபை உள்ள தூக்கி வைக்க வேண்டியது, போட்டு தூக்கல அப்படின்னா போட்டாச்சு, முடிஞ்சு போச்சு கதை. சோ ஒரு நெறியற்ற ஆட்சியாளர்கள் இருக்கும் நாட்டில் தான் அமெரிக்கா இது போன்ற சித்து வேலைகளில் ஈடுபடுமே தவிர்த்து, ஜனநாயகம் எங்கெல்லாம் தலைத்து நிற்கிறதோ அங்கே போய் வாலாட்ட மாட்டார்கள். அல்லது மக்கள் தொகை அதிகம் கொண்ட நாடு என்று தெரிந்து கொண்டே அந்த நாடுகளில் போய் தலை நுழைக்க மாட்டார்கள். அணு ஆயுதம் இருக்கும் நாடுகளில் உள்ளே புகுந்து தலை நுழைக்க மாட்டார்கள். ஏன் இதை போய் கொரியால பண்ண வேண்டியதானே, கிம் ஜாங் உன் கிட்ட? பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்ப புரியுதா அது வேல்யூ ஆஃப் ஹேவிங் a nuclear weapon? சார், உங்க பொன்னான நேரத்தை இளைய ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி, ஜெய்ஹிந்த்.